Hello everyone, welcome to the another episode of Alumni Corner of our department magazine, Corporate Magnus. We have our department alumni, Mr. Manikandan, who completed his BCom in the year 2014 and runs an event management company. Welcome, sir. So please introduce us. I completed BCom from Vivekananda College at the year of 2014, I think so. After that, I went into a lot of business, and finally, I came up with the business of being into event management. So now I do event management. I get located in T Nagar. So what was the biggest unknown that you have faced while transitioning from the college life to starting of your own business? Brother, when it is a college life, we know less about the market because I don't have a biggest exposure of being into any business there. College படிக்கும்போது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் என்ன வேணா சின்ன சின்னதாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு ப்ராடக்ட் எடுத்து சேல் பண்ணி நீங்கள் காசு பார்க்கலாம். அப்போது ஒரு இட்ஸ் நாட் அப்போ அவ்வளோ ஓல்ட் ஆகணும்னு நான் நினைக்கல. பிஃபோர் ஒரு 10 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆன்லைன் சேல்ஸ் பண்ணலான்ற ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஸோ அந்த ஆன்லைனில் சேல் பண்ணி ஒரு காசு பார்த்தா தான் நம்மளுக்கு பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரியும். இப்போ நீங்கள் சாதாரணமாக வீட்டில் கொடுக்குற பேக்கெட் மணி சின்ன விஷயமா இருக்கும். அது நம்ம போவோம், ஸ்பெண்ட் பண்ணுவோம், அது எப்படி வருதுன்னு தெரியாது. நம்ம அப்பா கிட்ட இருக்கோம், அதை நம்ம ஒரு ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம், அதோட முடிஞ்சிடும். பிஸ்னஸ் ஆஸ்பெக்டிவ்னாலே நம்ம சம்பாரித்து அதை எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எப்படி அதை யூஸ் பண்ணி திருப்பி அதை செலவு பண்ணுறதுன்றது தான் பிஸ்னஸ்ஸு. ஸோ காலேஜ் லைஃப் டோட்டலாக வேறையாக இருந்தது. இப்போ ஒரு வீட்டில் இருக்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி அப்படியே இருந்துட்டோம். ஜாலியாக இருந்துட்டு வீட்டில் இருக்க பேக்கெட் பண்ணி செலவு பண்ணிட்டோம். பட் இந்த பிஸ்னஸுக்கு வரும்போது தான் தெரியும் நம்ம டோட்டலாக லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லா பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி சம்பாரிச்சாதான் உனக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு தான் சரி நம்ம நாலேஜ் வழியாகவும் கொஞ்சம் பெருசாக பார்க்கணும். நார்மலாக ஒருத்தவங்க சொல்கிற பிஸ்னஸ்ன்னு போயிட்டோம்னா இதோட முடிஞ்சிடும். ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு வந்தோம்னா வி டென் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். அது நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கும்போதே தெரியும். நம்ம போய் ஒரு சாப்பாடு செய்கிறவங்கள போயிட்டு இது பண்ணுவோம், பார்ப்போம். ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறவங்க கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஒரு ட்ரெஸ் தைக்கிறவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும், ஒரு சாப்பாடுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும், ஒரு டெக்கரேஷனுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும், ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு எது. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு லேர்னிங் ப்ராஸ்பெக்டிவில் தான் வந்தேன். ஸோ ஒரு லேர்ன் பண்ணிக்கிட்டே ஒரு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா இது அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடி வாங்கினேன். அதான் புதுசாக நம்ம மார்க்கெட்டில் விழும்போது இந்த கால்குலேஷன்ஸ்லாம் தெரியாமல் ஒரு கரெக்டாக பண்ண முடியாமல் அது ஒரு ரெண்டு பிஸ்னஸில் அடி வாங்கினேன். பட் ஃபைனலாக இதில் நிறைய லேர்ன் பண்ணலான்றதுக்காக இதில் செட்டில் ஆகும். இதுதான் என்னோட பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கான காரணம். So how do you balance a creative vision with the budgetary constraints from the customers or clients? ஆக்சுவலி கஸ்டமர்ஸோட பட்ஜெட்ரி கன்ஸ்ட்ரெயின் இட் வில் பி டிஃப்ரெண்ட். நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் மேரிட்னு வச்சுக்கோங்களேன், யுவர் பட்ஜெட்ரி கன்ஸ்ட்ரெயின் வில் பி இமேஜினரி கன்ஸ்ட்ரெயின். It will not be the exact constraint that what you can come up with the market. மார்க்கெட்டோட ரேட் வேறையாக இருக்கும், உங்களோட இமேஜினரி ரேட் வேறையாக இருக்கும். பட் நீங்கள் வெளியே ஒரு எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் இதுதான் இதோட ரேட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் நம்ம அதோட கோப்பப் பண்ணோம். பட் நம்ம அதுதான் இப்போ பட்ஜெட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதில் தான் நான் போகணுன்ற அவசியம் கிடையாது. ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் யூ, உங்களுக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன பட்ஜெட் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு புரிய வச்சா உங்களுக்கு நார்மலாகவே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பட்ஜெட் உள்ள ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் பட்ஜெட் இது பண்ணுவேன். So there are many professions after completing the college, other career opportunities to do. But why did you choose to do event management as your professional business? அது ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் இருக்கும் பிரதர். இப்போ நம்மளுக்கு ஒன்று பிடிச்சதா இருக்கும். இப்போ உங்களை கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கும், இல்லை ஒரு பார்த்த ஒரு விஷயமா இருக்கும், ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி நான் நார்மலாக எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ அது பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு சில பிஸ்னஸில் ஐ வென்ட் இன் டு லாஸ். ஸோ அந்த லாஸ் வரும்போது ஒரு விஷயத்தில் சீக்கிரமாக லாஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு பேக்கப்பும் இருக்கும், நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசன் வந்தனால ஐ கேம் அப் வித் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்லாம் எப்படி சொன்னது இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ்ல? இல்லைப்பா, எல்லா பிஸ்னஸும் பிரதர், நாட் ஒன்லி இன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். நீங்கள் எல்லா பிஸ்னஸ்லையுமே உங்களுக்கு ஹாப்பினஸும் இருக்குது, சேட்னஸும் இருக்குது. சேட்னஸ்னால் என்னென்னா நீங்கள் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களே, அதை நீங்கள் சேட்னஸ் சொல்ல முடியாது, சேலஞ்சஸ் தான். அதை நம்ம எப்படி பார்க்குறோன்றது தான். நிறைய கிளைண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணாதனால பேமெண்ட்ஸ் இஷ்யூ ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டார்டிங் டைமில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோன்னா ஒரு 10 lakh பட்ஜெட்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு 10 lakh பட்ஜெட் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு 10 lakh நம்ம ஒருத்தவங்களுக்கு இல்லை, ஒரு 10 பேர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் வெண்டாஸ்.
அந்த 10 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா பே பண்ணிவிடுவாங்க டக்குன்னு. இந்த ஒரு 5 lakhs வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 lakhs பே பண்ணிட்டு திருப்பி ஒரு 5 lakhs ஒரு 10 daysல கொடுத்துட்றேன் அப்படின்வாங்க. நம்மளும் வெண்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடுவோம். நம்மளுக்கு அதுல ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா இருக்கும். அதிகபட்சம் நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் 10,000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தாலே பெரிய விஷயம். அப்பதான் நீங்க ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த 10,000 ரூபாய்க்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு 5 லட்ச ரூபா ரிஸ்க் எடுப்போம். ஒரு 10 நாள் வந்து நீங்க வெண்டாஸ்க்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆஃப்டர் த 10 days அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ நீங்க போய் அந்த கிளைண்ட்டை தேடும்போது அந்த கிளைண்ட் உங்களுக்கு பேமெண்ட்டே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கும், என்ன நடக்கும் தெரியாது. ஸோ அப்பயே நம்மளோட அந்த வெண்டார் சர்க்கிள் கட் ஆகும். என்ன உங்களை நம்பி தானே நாங்கள் வந்து வேலை செஞ்சோம், ஸோ நான் எங்களோட ஸ்டாஃப்ஸுக்கு என்ன பண்ணுறது, எங்களோட டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் யார் பே பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இது இது வந்து ஒரு சர்க்கிள். இது எல்லா பிஸ்னஸ்லையும், இந்த பிஸ்னஸ்ன்னு கிடையாது, நீங்கள் எந்த பிஸ்னஸ் நடத்துக்கலாம் நடக்கும். இதில் வந்து கம்பல்சரி நிறையவே நடக்கும். எல்லா இப்போ நான் சொல்கிறேன் அதே மாதிரி வேறு பிஸ்னஸில் இருக்கிறவங்க அவங்களும் சொல்லுவாங்க என் பிஸ்னஸில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா எல்லா பிஸ்னஸ்லையும் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி கன்சர்ன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதாவது காலேஜில் எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு மெயினாக இதுக்கு ஹெல்ப் ஆகுது? இல்லை, நான் அப்படி போனோன்னா எனக்கு இங்கே காலேஜில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஸ்போர்ட்ஸில் தான் மோஸ்ட்லி இது பண்ணுவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஓடி எடுக்கணுன்றதுக்காக எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே பேர் கொடுத்துருவோம். கொக்கோ, என்ன வாலிபால்லாம் தெரியவே தெரியாது எனக்கு. சும்மாவே போய் அதில் ஒரு இது கொடுத்து எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூட் ஆகிட்டு எல்லாத்துலேயும் பேர் கொடுத்து ஓடி எடுத்துருவோம். என்னென்ன இருக்கோ காலேஜில் என்னென்ன இருக்கும். பட் ஆனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர்ஸ் கொஞ்சம் வந்து ஜாலியாக இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க, இந்த லைனில் போங்க. இப்போ நம்ம காலேஜ்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம காலேஜ் வந்துட்டாலே ஃபஸ்ட்டு நேரோ மைண்டடாக காமிக்கிறது சிஏ, சிடபிள்யூஏ, சிஎஸ். இது 3 படிச்சிருக்கேன் அப்படின்வாங்க. நானும் அதில் ஒருத்தன் விழுந்தவன் தான். சிஎஸ்ல விழுந்து ஃபவுண்டேஷன், அப்போ வந்து ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் இன்டர்வியூ வந்தேன். நம்மளுக்கு ஆஹா இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிட்டு இருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடக்கும் காலேஜில், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் எனக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக போனோம்னா இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே வந்து விவேகானந்தா காலேஜ் தான். Like, how do you make the events unique rather than just checklist of tasks? யூனிக் இன் த சென்ஸ் நம்மளோட ஐடியாஸ் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் பிரதர். இப்போ ஒரு கிளைண்ட்டோட ஐடியாஸ் ஒன்று இருக்குன்னா அதோட ஒரு இப்போ நீங்கள் பட்ஜெட்டும் ரொம்ப ஆகக்கூடாது, பட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எலிகெண்ட்டாக இருக்கணும். அவங்க பார்க்கறத விட நம்ம ஒரு விஷன் இருக்கும்ல. இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் மைண்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க, ஒரு வீடியோகிராஃபர் மைண்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க, ஒரு டேரக்டர்ஸ் மைண்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு வி ஷுட் ஹேவ் அ பிரைட் தட் அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எலிகெண்ட்டாக தெரியணும், பட் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணும்போது யாரும் எந்த கிளைண்ட்டுமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இப்போ கிளைண்ட் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு 10 நீங்கள் ஒரு 1 crore ஒரு ஈவெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு 1 crore பண்ணுறீங்களா, ஒரு 10 lakh நீங்கள் புல் பண்ணுங்க, நான் இன்னும் செமையாக பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா வந்து அவங்க பயந்துருவாங்க. எதுக்கு நான் 10 lakh, அது அவங்களுக்கு இமேஜினரியே இருக்காது. அவங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், நான் 3Dல காமிச்சா கூட இது என்ன வரப்போகுது, இது அங்கே என்ன ஹிட் ஆகுமா ஆகாதா, இதோட பேக்கப் என்ன இருக்க போகுது, இதோட ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்க போகுது. நீங்கள் ஒரு கார்பரேட் ஈவெண்ட்டே பண்ணுறீங்கன்னா இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 4 பேர் பார்ப்பாங்க, there are viewers, ஒரு 1 crore people இது பார்ப்பாங்க, இது வேர்ல்டு வைட் ரீச் ஆகும் அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு எதுவுமே புரியாது. பட் அது ஒரு 10,000 ரூபா செலவாகுங்க, ஒரு 15,000 ரூபா செலவாகும். நீங்கள் வந்து 10 lakhன்றது எங்கே இருக்குது, ஒரு 20,000 ரூபான்றது எங்கே இருக்குது. அப்போ தே ரெடி டு டேக் த ரிஸ்க். அந்த மாதிரி ஒரு இமேஜினரியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் பண்ணும்போது பீப்புள் வில் அக்செப்ட். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொன்று வரும். அந்த மாதிரி How do you handle the financial as well as the operational risk initially? இனிஷியலில் அது ரிஸ்க்குன்னு எடுக்கிறது தான் பிரதர். பேஷன் நீங்கள் வந்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக தான் இருக்கணும். அதை ரிஸ்க்குன்னு பார்க்க முடியாது. ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி எப்படி சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டீ கடைக்கு போய்ட்டு ஒரு சொல்லுவானுங்க அப்போல்லாம் எப்படி சொல்லுவோன்னா, எப்போவுமே எப்படி சொல்லுவோன்னா, ஒரு டீ ஒரு சமோசா அடித்தா காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும் அப்படின்வாங்க. இந்த பட்ஜெட்டில் வாழ்கிறவங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வாழ்கிறவங்க, பேச்சுலராக வாழ்கிறவங்க, நம்மளுக்கு வந்து அது வந்து ஐயோ இது நம்ம டீ வெறும் பண்ணு சாப்பிட்டு தான் வாழ்ந்துருப்பாங்க. அது ஒரு ஏதோ காமெடியே ஒன்று இருக்கும். நீங்கள் ஒரு டீ ஒரு பண்ணு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ போகுது, டீக்கு ஒரு 12 ரூபா, பண்ணுக்கு ஒரு 12 ரூபான்னு வச்சுக்கோங்க, 24 ரூபா. 24 ரூபா கொடுத்தா இட்லி வடையே சாப்பிட்டு போயிடலாம் ஒரு சின்ன இது ரோடு கடையில். நம்ம சும்மா அதை பேசுறதா. பட்ஜெட்டு இங்கே ஃபினான்ஷியல் கிரைசிஸு அப்படிலாம் இங்கே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த மாதிரி பெரிய மேட்டரே கிடையாது. எல்லாருமே வாழ முடியும். எல்லாருமே 3 வேளை உணவோட ஏதோ ஒரு ஷட்டரோட எங்கேயோ ஒன்று வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம பேஷனுக்கு நம்ம உழைக்கணும்னா இதையும் தாண்டி இதெல்லாம் பெரிய விஷயமா பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கணும். So, what are the valuable lessons that you learn from difficult clients? டிஃபிகல்ட் கிளைண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. the clients are totally different. இப்போ இன்னைக்கு பார்க்குற கிளைண்ட் நாளைக்கு வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ நாளைக்கு வேற ஒரு புது கிளைண்ட்டை பார்ப்போம்.
எல்லா கிளைண்ட்ஸுமே டிஃப்ரெண்ட், அவங்களோட ஐடியாஸ் இருக்கும், அவங்களோட ரிச்சுவல்ஸ் இருக்கும். ஈவென்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ஆல் திஸ் ரிச்சுவல்ஸ், அவங்களோட ஐடியாலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் ஒரு கிளைண்ட்டும் நம்ம அவங்க என்ன வேணும் அவங்கள அப்படின்றத நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். வி ஹேவ் டு கஸ்டமரை மட்டும் தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். நீங்கள் ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரி ஒன் இஸ் யூனிக். இப்போ நீங்கள் அது இது இல்லை, எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே எவ்ரி கஸ்டமர் இஸ் யூனிக், எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் யூனிக். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு காமனாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்துருவாங்க. பட் அவங்க பிரெயின்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா the client will be 100% satisfied. பட் 100% எந்த கிளைண்ட்டையும் எந்த பிஸ்னஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு க்ரௌடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் எப்பவுமே ஓடும் ஒரு பிஸ்னஸ். How do you handle the last minute changes from the client side? நிறைய ஒரு சிம்பிளாக முடிவுனா பண்ணிடலாம் பிரதர். எப்படி சொல்றது, இப்போ ஒரு சேஞ்சஸ் வந்து இஃப் இட் இஸ் நீடட், கண்டிப்பா இந்த சேஞ்ச் இல்லைன்னா இந்த 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 விஷயம், இந்த இப்போ நடக்க போற விஷயம் பெரிய அஃபெக்ட் ஆகும். அப்படின்னா அந்த சேஞ்சஸை நீங்க டைம் கன்ஸ்டன்ட் இல்லாம ஒரு இது இல்லாம நீங்க பண்ணி தான் ஆகணும். ஆனா ஒரு சிம்பிளான இப்போ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அப்படின்றதுக்காக நீங்க ஒரு ஈவெண்ட் ஒரு 10 நிமிஷத்துல இருக்கு, பட் அது பண்றதுக்கு ஒரு 1.5 hours இதாகும். பட் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் அந்த 1.5 hour அந்த ஈவெண்ட்டை நிறுத்த முடியாது. பிகாஸ் அதில் நிறைய பேர் இது இருக்காங்க. ஸோ நான் அந்த 1.5 hours இவங்களோட டைமை வந்து எடுத்துக்கவே முடியாது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது, அந்த லாஸ்ட் டைமில் வந்து சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஒரு கஷ்டம் தான் அது. ஆனால் பண்ணியே ஆகணும், வேற வழி கிடையாது. இஃப் எப்படி சொல்கிறது, ஒரு சீசனல் திங் ஆகுது, இல்லை ஒரு நேச்சர் திங், ஒரு மழை வரப்போகுது அப்படின்னா அந்த ஈவெண்ட் அதை அஃபெக்ட் பண்ணணும்னா அந்த நேரத்தில் நான் அந்த ரிஸ்க் எடுக்கலாம், அந்த ஃபைனல் டிசிஷனை. பட் நார்மலாக வந்து சும்மா என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் அதை பண்ண முடியாது. அதை நான் தெரியாமல் பண்ண முடியாது. அந்த ஒரு 10 minutesக்குள்ளே நான் இப்போ ஒரு மாப்பிள்ளை பொண்ணு வர்றதுக்கு ஒரு 10 minutes கேப் இருக்குது, அதுக்குள்ளே நான் எக்ஸ்ட்ரா எதாவது ஆட் ஆன் பண்ண போகிறேன், அதை ஆட் ஆன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா பண்ணலாம். பட் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் தேவையில்லாத வேலை தான். Sir, what will be your advice to the students who want to start an event management company? பிரதர், everyone can start பிரதர், anyone can start. ஜஸ்ட் பேஷன். நம்மளுக்கு வந்து இது பிடிச்சிருக்கா, இதுக்காக நம்ம ஓடுவோமா, டைம் பார்க்க மாட்டோமா, இல்லை மணி பார்க்க மாட்டோமா. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லா ப்ரொஃபஷன் நீங்கள் வேலைக்கே போனாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அப்படிதான், பிஸ்னஸும் ஒன்று தான். நீங்கள் உங்களுக்கு வந்து டைம் தெரியக்கூடாது. எந்த ஒருத்தவனுக்கு டைமோ சாப்பாடோ தண்ணியோ எதுவுமே தெரியாமல் இந்த நான் கம்ப்ளீட் பண்ணால் அழகாக இருக்கும்னு பார்க்குறானோ. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது நான் ஒரு 1 hour எனக்கு அது வந்தே ஆகணும். ஒரு 1 hour அந்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு வர்ற வரையும் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன். இதுக்கு நான் டைம் 9 மணி ஆகுதா, எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் அடிக்கிறேன், அம்மா ஒரு 10 நிமிஷமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு எவன் ஒருத்தன் வேற ஒன்றுத்துல கை வைக்காம கேமராவில் கை வைக்கிறானோ, தொழிலில் கை வைக்கிறானோ, அவன் என்றைக்குமே மேலே போயிடுவான். அவனுக்கு அந்த டைமில் சாப்பாடு தெரியல, அவனுக்கு அந்த டைமில் தூக்கம் தெரியல, அவனுக்கு மற்றபடி வேறு எதுவுமே தெரியல. அவனோட ப்ரொஃபஷனில் கரெக்டாக வரணுன்றது தான் அவனுக்கு தெரியுது. அது எந்த பிஸ்னஸ் நீங்கள் கையில் எடுத்து, பிஸ்னஸோ ப்ரொஃபஷனோ எது எடுத்து அந்த டைம் தெரியாமல் அதை மட்டுமே நோக்கி ஓடுறீங்களோ அப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். So now let's move to the rapid fire question, sir. Your favorite subject? ஃபேவரட் சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா தியரி பேப்பர்ஸுமே பிடிக்கும். ஏன்னா ஈஸியாக அடிச்சு விட்டு மார்க் எடுத்துலாம். பட் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் தியரி பேப்பர்ஸில் வந்து உங்களால் கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கும். இப்போ எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் போட்டிங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பாஸ் ஆகணும், ஒரு மார்க் எடுக்கணும், அப்போ தான் இப்போ ஒரு 80+ எடுக்கணும் அப்படின்றது இருக்கும். இந்த தியரிலாம் நீங்கள் படிக்கும்போது வந்து ஓ இந்த மாதிரி மேட்டர் இருக்கா, ஓ அந்த மாதிரி மேட்டர் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு தியரிட்டிக்கலாக போகும்போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு நம்ம ப்ராக்டிக்கலாக என்னைக்காவது யோசிக்கும் போது ஓ இந்த மேட்டர் இல்லை, இது இந்த மாதிரி நடந்திருக்குல்ல, ஸோ நம்ம லைஃப்லையும் நடக்கும்போது அது இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் நீங்கள் டோட்டலாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே நின்றோம். இப்போ ஃபினான்ஸ்னா இப்போ நம்ம ஃபினான்ஸாக ஒர்க் பண்ணுறோமா, அந்த ஒர்க் முடிஞ்சா அதோட நின்றோம். இவ்வளோதான் A+B+B+C அந்த மாதிரி இவ்வளோதான் இதோட முடிஞ்சிடும். தியரிட்டிக்கல்லாம் நம்ம ஒன்றத்தை படிக்கும்போது அதை தாண்டி யோசிக்க தோணும். அதனால எனக்கு தியரிட்டிக்கல் பேப்பர் கொஞ்சம் பிடிக்கும். அந்த மாதிரி தான் எக்கனாமிக்ஸ் சொல்லலாம், இல்லை லா சொல்லலாம். லாலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு. நம்ம காலேஜில் அந்த லா, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி பேப்பர்லாம் கொஞ்சம் பிடிக்கும். So your unforgettable memory from your college days? காலேஜ் மெமரிஸ்னா நிறைய இருக்கு பிரதர், எக்கச்சக்கமான மெமரி தான். காலேஜ் ஸ்கூல்லாம் திருப்பி வராது, பட் ஆனால் நிறைய மெமரிஸ் இருக்கு. எல்லா கல்ச்சுரல்ஸ், இந்த கேர்ள்ஸ் காலேஜ்லாம் போகும்போது கல்ச்சுரல்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ். மோஸ்ட்லி எங்கள் ஹெச்ஓடியோட நடந்த எல்லா மெமரிஸுமே நல்ல மெமரிஸ். என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும். And then your favorite sport, sir? ஃபேவரட் ஸ்போர்ட்னா ஐம் நாட் அ வெரி ஸ்போர்ட்டிவ் பர்சன், பட் ஃபேவரட்னா கிரிக்கெட் தான். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம எதாவது சொல்லணும்னா, ஆக்சுவலாக என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் செமையாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் நான் லேர்ன் பண்ணோம். ஒவ்வொரு வாட்டி நான்
இந்த காலேஜ்லாம் இப்போ பாரு அந்த இதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, இன்டர்வியூஸு அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கூப்பிடும்போது நான் அப்பயுமே சொல்றது இதுதான், நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தால் நிறைய கற்றுக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து நிறைய கற்றுக்கிறேன். பட் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஒன்று சொல்லணும்னா மெயினாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பவர். இந்த ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, என்னடா அவ்வளோ பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்களே, இவன் அவ்வளோ பெரிய படிப்புலாம் நினச்சிடாதீங்க. உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பவர், அவங்க யுனைட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இது நிறைய நீங்கள் போராட்டம்லாம் பார்த்துருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸோட பவரில் தான் வந்து ஒரு பெரிய போராட்டமே நடக்கும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட பவரில் தான் வந்து ஒரு பெரிய பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒன்றா இருந்து ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு ட்ரையல் எடுத்துக்கோங்களேன். ஒரு கிளாஸ்லேயே ஒரு ஒரு 70 to 80 மெம்பர்ஸ் இருப்பீங்க. 70 to 80 மெம்பர்ஸ்ன்றத ஒரு க்ரௌடை இன்னைக்கு நம்ம கூப்பிடுறதுன்றதே பெரிய விஷயம். நம்ம ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு சென்னையில் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா கூட ஒரு 30-40 பேர் ஃபேமிலியை கூப்பிடுறதே பெரிய விஷயம். ஆனால் 70 பேர் ஒரு கிளாஸ்ல, பக்கத்துல ஒரு 4 கிளாஸ்னா கூட என்ன கால்குலேட் பண்ணிக்கோங்க, 140 280 பேர் ஆச்சு. 4 கிளாஸ் 240 பேர். அதுல இருந்து ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி ஒரு சின்ன மாடல், ஏதாவது ஒரு பிசினஸ் மாடலோ ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரிலாம் வந்து வெளியே போனால் உங்களுக்கு கிடைக்காது. வேற யாருமே இதெல்லாம் ஜாயின் பண்ண மாட்டாங்க. நீங்கள் காலேஜ் விட்டு வெளியே வந்த உடனே எவ்ரி திங் வில் பி அ மானிட்டரி திங். நீங்கள் காலேஜில் இருக்கும் போதே எவ்ரி திங் இஸ் அ ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி. என்னென்ன ட்ரை பண்ணணுமோ, உங்களோட பேஷன் என்ன இருக்கோ, உங்களோட டான்ஸோ இல்லை சிங்கிங்கோ இல்லை ஆர்ட்டோ என்னவோ இருக்கோ, உங்களோட இந்த குரூப் ஆஃப் கம்யூனிட்டி, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியோட சேர்ந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து முடிச்சிருங்க. அதுல இருந்து நீங்க மேலே வந்தாலே அவ்வளவுதான். அதுதான் லைஃப். அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. வெளியே வர்றதுலாம் லைஃப் இல்லை. அங்க பார்த்து நீங்க முடிக்கிறீங்க பாருங்க, அதுக்கு மேல லைஃப்ல வேற எதுவுமே கிடையாது. அதுல இருந்து மேலே வந்துருங்க, அவ்வளவுதான். Okay, thank you so much for spending your valuable time with us. Thank you so much. I'm sure that our students will be, your valuable insights will be helpful for our students, and thank you once again. Thank you so much.